மிளகாய் அரைக்கும் பொழுது கவனம் மக்களே. ஒரு மிளகாய் வகையில் பரவும் கேன்சர். முன்னோர்கள் எல்லாம் மிளகுதான் காரத்திற்கு பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இப்போது மிளகாய் இல்லாமல் சமையலே இல்லை என்று ஆகிவிட்டது. ஆனால் அந்த மிளகாயே நம் உடலில் புற்றுநோயை ஏற்படுத்தும் பாதிப்பை உருவாக்கும் என்றால் நம்மால் நம்ப முடியுமா? உண்மையில் தென்னிந்தியாவில் விற்பனை செய்யப்படும் மிளகாய்களில் 50% முதல் 60% வரை பூஞ்சை நச்சு இருப்பதாக பல ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. இதில் அஃப்லாடாக்சின் B1 எனப்படும் ஒரு மிக ஆபத்தான நச்சு பூஞ்சை குறிப்பிடத்தக்கது. இது பொதுவாக கல்லீரல் புற்றுநோயை தூண்டக்கூடியது என உலக சுகாதார அமைப்பே தெரிவித்துள்ளது. இந்த அஃப்லாடாக்சின் B1 நச்சை தோற்றத்தால், வாசனையால் அல்லது சுவையால் கண்டறிய முடியாது. அதுவும் வெறும் வெண்மையான மிளகாய்கள், ஈரமான மற்றும் கசிவான மிளகாய்கள் என அடையாளம் தெரியாத மாறுபட்ட தோற்றங்களிலேயே இவை அதிகம் காணப்படுகின்றன. உலக அளவில் 1 கிலோ மிளகாயில் 10 நானோகிராம் வரை இந்த நச்சு இருக்கலாம் என வரையறுக்கப்பட்டிருக்க, தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மிளகாய்களில் 37 நானோகிராம் வரை உள்ளதாக ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது சுவையான மிளகாய் தூளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மரண வழி என கூட சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் 10 மிளகாய்களில் 6 மிளகாய்கள் பூஞ்சை பாதிப்பில் இருக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நச்சு பூஞ்சை ஒரு நபரின் உடலில் நீண்ட காலம் தேங்கியிருந்து காலப்போக்கில் கல்லீரல் வேலைகளை தடை செய்யும். இதனால் உடலில் டாக்சின் கழிவுகள் தேங்கி வயிற்றுப்போக்கு, வியர்வை தடை, மன அழுத்தம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவை அதிகரிக்கலாம். மேலும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் கேன்சர் நோயாளிகளுக்கும் இந்த நச்சு பூஞ்சை மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இதை தவிர்க்க நாம் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய சில முன்னெச்சரிக்கைகள் உள்ளன. முதலாவது, நாம் வாங்கும் மிளகாயை நேரடியாக பயன்படுத்தாமல் அதனை நன்றாக 3 நாட்கள் வெயிலில் காய வைத்து பிறகு தூளாக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த மிளகாய் தூளை ஈரமான இடத்தில் வைக்காமல் குளிர்ந்த மற்றும் இருட்டான இடத்தில்தான் வைக்க வேண்டும். இது பூஞ்சை உருவாகும் சூழ்நிலையை தடுக்கும். இதில் கூட சந்தேகம் இருந்தால் ஆய்வக பரிசோதனைகள் மூலம் எலிசா அல்லது கிராமட்டோகிராஃபி என்ற நவீன முறை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதை உறுதி செய்யலாம். பயன்பாடாக நாம் விரும்பும் மிளகாய் தூள்கள் போன்று வெளிர்ந்த நிறமோ பளிச்சென்ற வாசனை இல்லாததை கண்டாலே அதனை தவிர்க்க வேண்டும். நீர் உலராத இடங்களில் வைக்கப்பட மிளகாய்கள் கூட அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. பழைய தூள் அல்லது பைகள் எப்போதும் முதலில் பயன்படுத்த வேண்டும். புதியவை பின்னர், இல்லையெனில் பழையவை போய் அதில் பூஞ்சை வேரூன்றும் அபாயம் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் மிளகாயும் நிலக்கடலையும் சோளவற்றையும் சேகரிக்கும் முறையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டியது அவசியம். துரதிர்ஷ்டவசமாக இது குறித்து சரியான விழிப்புணர்வு இல்லாததால் மக்கள் நோய்கள் வந்த பின் மட்டுமே உணர்ச்சி கொள்கின்றனர். உணவில் மூலம் வரும் நச்சுக்களால் ஏற்படும் புற்றுநோய்கள் எண்ணிக்கையில் இந்தியா இன்று உலகத்தில் முன்னிலை வகிக்கிறது. இதுபோல் நம் சமையலறை நம்மை மரணத்திற்கு தள்ளக்கூடாது என்பதே உண்மையான சிந்தனையாக இருக்க வேண்டும். முடிவாக இந்த தகவலை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலே நாம் உடல் நலமுடன் நீண்ட நாட்கள் வாழ முடியும். மிளகாயை மட்டும் பார்த்து நம்பிக்கையுடன் சாப்பிடாதீர்கள். அதை அறிந்து ஆராய்ந்து பாதுகாப்பாக தயாரித்த பிறகே பயன்படுத்துங்கள். அதுதான் உண்மையான ஆரோக்கிய பாதுகாப்பு.